கல்யாணமாகி 17 வருஷமா குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஏன் இந்த மாதிரி இருக்கிறேன்னு, குழந்தை இல்லை இப்படி இருக்கிற அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. ஆண்டவரே, அடுத்த வருஷங்கும்போது நான் குழந்தையோட தான் இந்த இடத்துல வந்து நான் சாட்சி சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லி ஜெபம் பண்ணேன். நான் எப்படி ஆசீர்வதிக்கப்படேன், இதுதான் என் சூழ்நிலை, இதுதான் எனக்கு, அவ்வளோப்பட்ட ஒரு நிலைமையில நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இயேசுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொடுக்கும்போது, நீங்கள் இயேசுக்கு அந்த இடத்துல இடம் கொடுக்கும்போது, இயேசுவை முன்னிலைமைப்படுத்தி நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கை செழிக்கும், உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். பிரியமானவர்களே, அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த அற்புதத்தின் இரவு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வேதனை, வியாதி, போராட்டம் உங்கள் சமாதானத்தை குலைத்து கொண்டு உங்கள் வாழ்க்கை நிம்மதியே இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். உங்களை ஆசீர்வதிக்கிறதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் சுகத்தை, அற்புதம், விடுதலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு தருவார். விசுவாசத்தோடு நிகழ்ச்சியை பாருங்கள். இப்பொழுதும் ஒரு அற்புத சாட்சியை நாம் பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து சகோதரி ஆஷ்லி எபனேசர் அவர்கள் தேவ செய்தி அளித்து நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் சுகம், அற்புதம், விடுதலைக்காக விசேஷித்த பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அற்புதத்தின் இரவு. என் பேர் சத்யா. எங்கள் வீட்டுக்காரர் டிரைவராக இருக்கிறாங்க. ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நாங்கள் இருக்கிறோம். நான் இயேசுவை அறியாத குடும்பத்தில் நான் வந்தவன். கல்யாணமாகி 17 வருஷமாக குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஏன் இந்த மாதிரி இருக்கிறேன்னு, குழந்தை இல்லை இப்படி இருக்கிற அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. ரொம்ப பேசுவாங்க, முன்னிட்டு பின்னாடி எல்லாம் பேசுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு. நம்ம ஒருத்தர் வந்து போகும்போது குறுக்கால் போனாங்கன்னா இவன் மூஞ்சில் முடிச்சுட்டு போகிறோமே, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாம் நிறைய பேசுவாங்க. இவனுக்கு குழந்தையெல்லாம் ஒன்றும் இல்லை, இவன் வாழ்றதா வந்து வேஸ்ட், இவனுக்கு என்ன இருக்குது, இன்னைக்கு கொஞ்ச நாள் இருந்து இவன் செத்து போயிடுவான். இந்த மாதிரி பேசும்போதுங்க நம்மளுக்கு நம்ம வேதனை தான். குழந்தையே இல்லாதனால நிறைய டாக்டர் பார்க்க போயிருக்கிறோங்க. எந்த டாக்டரும் வந்து உனக்கு குழந்தை இருக்குமே இருக்காதாங்கிறது வந்து அவங்க தெளிவாக எங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு சொல்லலைங்க. கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேலே நாங்கள் செலவு பண்ணியிருக்கிறோங்க. ஆனால் பண்ணியுமே எங்களுக்கு வந்து குழந்தைங்கிறது இல்லைங்க. சரின்ட்டு நாங்கள் அதோட நிப்பாட்டிட்டோங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் எங்கேயுமே நாங்கள் போகிறதில்லைங்க. குழந்தைக்காக எத்தனையோ கோயில் குளத்துக்கு போய் பரிகாரம் பண்ணியிருக்கிறோம். குழந்தை இல்லைன்ட்டு மாலை போட்டு போயிருக்கிறோம். வருஷமான கிடா வெட்டி பொங்க வச்சுங்க, அதோட பரிகாரமெல்லாம் பண்ணுவணுங்க. அப்புறம் மறுபடியும் ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு 8 வருஷம் மாலை போட்டு, அப்புறம் அந்த மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் விரதமனால இருந்து போனேங்க. போய் அது இருந்து ஒன்றுமே பிரயோஜனம் இல்லைங்க. நைட்டில் குழந்தை இல்லாமல் ரொம்ப அழுதுகிட்டே தான் இருப்பேங்க. நினச்சி அழுதுகிட்டே தான் இருப்பேங்க. இந்த சூழ்நிலையும் ஒரு அக்கா வந்து ஏசப்பாவை கும்பிடு அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதாவே நாங்களும் அது ஏசப்பாவை மனசால நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். நாங்கள் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தோம். சர்ச்சில் வந்து இந்த குழந்தைக்கு தினம் அப்படின்னு கொண்டாடி ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்போ அந்த டைம் பார்க்கும்போது எல்லா குழந்தைங்க அப்பா கிட்ட போகிறோம், நம்ம வேதனை இருக்குங்க. நம்ம குழந்தைங்க இந்த மாதிரி வந்து அப்பா அப்படின்னு சொல்லி டாடி அப்படின்னு கூப்பிடுங்க, நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சர்ச்சுக்கு வெளியே வந்து அழுவணுங்க. இந்த சூழ்நிலையும் கொரோனா காலத்தில் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோங்க. மோகன் சிராஸ் ஐயா வந்து பேசும்போது எங்கள் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குங்க. அந்த சூழ்நிலையும் வந்து ஐயா வந்து 2022 வந்து விடுதலை முகாம்பு போட்டிருக்கோம் சொன்னதுனால நாங்கள் அதை பார்க்குறக்கு நாங்கள் ஒரு 4 மறுபடியும் போனோம். 3 நாளாக நானும் எங்கள் கணவரும் ஜபத்தில் கலந்துட்டு 2 பேரும் நல்லா உப்புமா ஜபம் பண்ணுங்க. அதில் ஒரு நாள் மோகன் ஐயா வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து முன்னாடி நின்று ஜபம் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவருடைய கர்ப்பப்பையில் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. பெரும்பாடுள்ள நோய்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இவருடைய கர்ப்பங்களை ஆசீர்வதியோ, இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியோ. ஒரு குழந்தையை அணைத்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் இவருடைய நிந்தையை மாற்றினார், என் நெருக்கத்தை மாற்றினார் என்று உம்மை துதிக்கும்படி கட்டாயம் ஆசீர்வதிக்க ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து அவங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவீராக. ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாமல் ரொம்ப வேதனையோடு இருக்கிறோமே. ஆண்டவரே, அடுத்த வருஷங்கும்போது நான் குழந்தையோட தான் இந்த இடத்துல வந்து நான் சாட்சி சொல்லணும்
அப்படின்னு நான் சொல்லி ஜெபம் பண்ணேன். ஜெபம் முடிஞ்ச உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. எனக்கு அந்த சந்தோஷத்தோடு நான் வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. எனக்கு ஒரு பாரமே எனக்கு குறைஞ்ச மாதிரி இருந்துச்சுங்க. அதே அந்த வருஷத்தில் வந்து 2023 வந்து ஜனவரி மாதத்தில் சர்ச்சையெல்லாம் நாங்கள் அந்த டெஸ்ட்டு வந்து வாங்கி போடுறப்ப 2 கோடு வந்தது. ரொம்ப எனக்கு சந்தோஷமாயிருச்சுங்க. நம்ம தாயாக போகிறோமே அப்படின்னு எனக்கு அத்தனை ஒரு இது சந்தோஷம் இல்லை, அத்தனை கண்ணீர் விட்டு நான் ஆண்டவரை ஜெபிச்சேன், ஆண்டவரை நேசித்தேன். அந்த அளவுக்கு நான் இருந்தேன். 2023 செப்டம்பர் மாதத்துலேயும் 27ஆம் தேதி எனக்கு ஒரு பையன் பொறுத்தாருங்க. அந்த பையன் வந்து என்ற கையில் நான் வாங்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நம்மளுக்கு இன்னொரு குழந்தை வந்திருக்குது, இது ஏசப்பா நம்மளுக்காக கொடுத்து குழந்தை இதை அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. நான் டெய்லி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை என் பையனை பார்க்கணும். அப்போ அந்த குழந்தைய தவழும் போது தூங்கும் போது எல்லாம் பார்க்கும்போது ஆனந்த சந்தோஷம். ஆண்டவர் எனக்கு இந்த சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க. என்ற பையனை எடுத்துகிட்டு நான் எங்கேனாலும் எந்த விசேஷத்துக்குனாலும் தைரியமாக சந்தோஷமாக நான் போய் நின்றுட்டு நான் வர்றேன். வருஷம் கழித்து எனக்கு அழகான ஆண் குழந்தை கொடுத்து ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு அருமையான சாட்சியை கேட்டுட்டு வந்தோம்ல. ஆனால் நம்மளோட லைஃப்பில் நிறையா குறைகள் காணப்படும். இப்போது உதாரணத்துக்கு நம்மளோட சரீரத்தில் பலவீனம் இருக்குன்னா அது ஒரு குறை தான். அதே மாதிரி வீட்டில் குறை தரித்திரம் இருக்குது, எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது. பொதுவாக கடன் பிரச்சனை எதனால் வருது அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல குறைனாலும் நம்ம வேறு இடத்துல கடன் வாங்கணும். அப்போ கடனை திருப்பி கட்ட முடியலன்னா அதுவும் ஒரு குறை தான். அப்போ ஏதோ ஒரு குறையோடு தான் எல்லோரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரச்சனைகள் எல்லாருக்கும் வரதான் செய்யும். பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கும். சந்தோஷத்தில் குறை இருக்கும், சமாதானத்தில் ஏதோ ஒரு குறை. எங்கள் வீட்டில் சமாதானமே இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாம் இருந்த மாதிரி இருக்குது ஆனால் சமாதானமே இல்லை. ஏதோ ஒரு குறை ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும். அதை நினச்சி நம்ம நிறைய நேரம் யோசித்து சோர்ந்து போயிடுவோம். இந்த குறை என்ன பண்ண, இதோடு அப்படியே வாழ்ந்துட வேண்டியதான் போல், நமக்கு சமாதானமே இருக்காது, சந்தோஷமே கிடக்காது, நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமே இருக்காது போல் அப்படின்னு நம்ம நிறையா நேரம் சோர்ந்து போய் உட்காந்துடுறோம். இதே மாதிரி ஒரு சம்பவம் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. அது எங்கே அப்படின்னா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில். எலியா அப்படின்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசி. தேசத்தில் பஞ்சம் வந்துருச்சு. ஒரு பஞ்சமான ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. தேசத்தில் பஞ்சம் வந்துருச்சு. எலியா அவ்வளோ பெரிய தேவ மனிதர் சாரிபாத்ன்ற ஊரில் இருக்கிற ஒரு விதவையை தேடி வராரு. அந்த விதவை எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, அவங்க கணவர் யார் அப்படின்லாம் அங்கே சொல்லப்படலை. ஆனால் தேசத்தில் பஞ்சம் இருந்தது நிமித்தம் அந்த விதவை கஷ்டப்படுறாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அவங்க கஷ்டப்பட்டு அவங்க கையில் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. கடைசியாக கொஞ்சோண்டு மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்குது. அந்த விதவைக்கும் அவரோட பிள்ளையும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு, அவ்வளோந்தான், நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது, இவ்வளோந்தான் நமக்கு வாழ்க்கை, எவ்வளோ நாள் ஓடுதோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை சாப்பிட்றோம், இருக்கிறோமோ இல்லையோ அப்படின்லாம் மறித்து போயிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் விதவையும் அந்த மகனும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற அந்த விதவையை தான் இந்த தேவ மனிதர் எலியான்ற ஒரு தேவ மனிதர் தேடி வராங்க. அந்த வர நேரத்தில் எனக்கு ஒரு அப்பமும் சுட்டுத்தாங்க அப்படின்னு கேட்கும்போது சாரிபாத் விதவை அதுக்கு என்ன தெரியுமா சொல்கிறாங்க? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், அதற்கு அவள், பானையில் 1 பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். பாருங்க, என்ன அளவு இவ்வளோதான் இருக்குது, இவ்வளோதான் மாவு இருக்குது, இதுக்கு இவ்வளோ தான் விறகு தேவை, அந்த தான் நான் விறகு பொறுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டேன். அப்போ அவகிட்ட ஒரு குறைவு இருக்குது. அந்த இடத்துல எனக்கு நீ என்ன தர, இந்த இடத்துல நீ இதை எனக்கு கொடு அப்படின்னு தேவ மனிதர் சொல்லும்போது ஒரு காரியம் அவர் சொல்கிறாரு. நீ எனக்கு இதை கொஞ்சம் கொடுத்தனா இந்த பஞ்சகாலம் போகிற வரைக்கும் உனக்கு மாவும் குறைய போகிறது கிடையாது, எண்ணெயும் குறைய போகிறது கிடையாது அப்படின்னு ஆசீர்வதிக்கிறார். அதே மாதிரி அவரோட வாழ்க்கையில் நடந்தது. இந்த வசனம் கடைசியாக சொல்லுது 16ஆம் வசனத்தில், கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இது ஒரு பெரிய அற்புதம். ஒரு பஞ்சகாலம் நடந்துகிட்டு இருக்கு.
இந்த இடத்துல வந்து எதுவுமே சாப்பிட இல்லை, அந்த விதவைக்கு வருமானம் இல்லை. வருமானம் இருந்துச்சுன்னா ஏதாவது வாங்கி சாப்பிடலாம். இவ்வளோ தான் விதவைக்கிட்டே இருக்குது. பஞ்சகாலம் முழுவதும் விதவையும் சரி, எலியா தீர்க்கதரிசியும் சரி, பிள்ளையும் சரி, அந்த உருப்படி மாவும் அந்த எண்ணெயும் அதில் தான் வாழ்ந்துருக்காங்க. அப்போ அது எடுக்க எடுக்க ஒரு அற்புதம் நடந்தது. எப்படி அவங்களுக்கு தேவை சந்திக்கப்பட்டுச்சு, எப்படி அந்த மாவு வந்தது, எப்படி அவங்க வாழ்ந்தாங்க, இதெல்லாமே அற்புதம். தினம் தினம் மாவு எடுக்க எடுக்க இது வந்திருக்கும். அப்படி தானே ஒரு அற்புதம் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும். இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் குறைவுகள் இருக்கலாம். நம்மளுடைய சரீரத்தில் சுகவீனமாக இருக்கலாம், அந்த ஒரு குறைபாடாக இருக்கலாம், இல்லை கடன் பிரச்சனையில் எப்படி நம்ம அடைக்க போகிறோம்னு ஒரு சோர்ந்து போயிருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமே வராது, ஒரு விடிவே வராது அப்படின்னு ஒரு நிலைமையில போய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நான் எப்படி ஆசீர்வதிக்கப்படேன், இதுதான் என் சூழ்நிலை, இதுதான் எனக்கு, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இயேசுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொடுக்கும்போது, நீங்கள் இயேசுக்கு அந்த இடத்துல இடம் கொடுக்கும்போது, இயேசுவை முன்னிலைமைப்படுத்தி நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கை செழிக்கும், உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. ஒரு தடவை இங்கே வியாபாரிகள் ஆசீர்வாத கூடுகை ஒவ்வொரு வருடமும் நடக்கும். வியாபாரிகளுக்காக ஸ்பெஷல் மீட்டிங். அப்போது ஒரு சாட்சி சொன்னாங்க, எனக்கு அது இன்னும் ஞாபகம் இருக்குது. என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க கடன் பிரச்சனையில் தான் முதல்ல இந்த வியாபாரிகள் மீட்டிங் அட்டன் பண்ணாங்களாம். இங்கே சொன்னாங்களாம், நீங்கள் ஜெபிச்சுட்டு இயேசுக்கு உங்கள் கடனை தெரியப்படுத்துங்க, தினமும் ஜெபிங்க. உண்மையாக அந்த கடனை நம்ம திருப்பி செலுத்தணுன்ற நீங்கள் ஜெபிச்சு நீங்கள் செய்யும்போது ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவார், இயேசு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், உதவி செய்வார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே தான் இந்த சகோதரர் சரி அவங்க இருக்கிற கடனெல்லாம் எழுதி வச்சு ஜெபிக்க ஆரம்பித்தாங்களாம். அவங்களோட பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. யோசித்து பாருங்கள், கடனுக்கு நம்ம கடனையும் கொடுக்கணும், அதுக்கு வட்டி இருக்குது, அந்த வட்டியையும் நம்ம கொடுக்கணும். இந்த சகோதரர் ஜெபிச்சு பிஸ்னஸ் செய்ய ஆரம்பித்தாங்களாம். அவங்களுக்கு பணம் வர வர கடன் வட்டி கட்ட ஆரம்பித்தாங்களாம், கடன் கட்ட ஆரம்பித்தாங்களாம். ஆனால் ஒரு பாயிண்டில் அவங்களுக்கு எப்படி தான் கடன் அடைப்பட்டதுன்னே தெரியலையாம். ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, கடன் அடைச்சாங்க, எல்லா கடனும் அடைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன், இப்போ எனக்கு ஆண்டவர் என்னை வாழ வச்சிருக்கிறாரு, என் பிஸ்னஸ் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சாட்சி சொன்னாங்க. அப்போ பாருங்கள், எங்கேருந்து வருமானம் வந்துச்சே தெரியாது. ஆண்டவர் மொத்தமாக அப்படியே கொடுப்பாரு அப்படின்னு இல்லை. நம்ம விசுவாசத்துக்கு ஏற்ப நம்ம ஜெபிக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இப்போ எப்படி வந்தது தெரியாது, ஆனால் கடனெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு. அதுதான் இயேசு செய்கிற அற்புதம். நமக்கு தெரியும் இயேசு நமக்கு எப்படி அற்புதமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வராரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இயேசுக்கு ஒப்பு கொடுக்கணும், இயேசுக்கு இடம் கொடுக்கணும். இன்றைக்கி ஒரு சாட்சியை கேட்டோம்ல, ஈரோடு சேர்ந்த சகோதரி சத்யா, அவங்களோட சாட்சி நம்ம கேட்டோம். 17 வருஷமாக குழந்தை இல்லை. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க யோசித்து பாருங்கள். அவங்க வாழ்க்கையில் ஒரு குறைபாடு என்ன? கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம், அதாவது கர்த்தர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம், அது எதிர்பார்த்துருந்துருக்காங்க. 17 வருஷம் குழந்தை இல்லை. மற்றவங்கள பார்க்கும்போது ஏக்கமாக இருக்கும். டாக்டர்ஸ் கிட்ட போய் நிறைய செலவு பண்ணோம், ஒன்றுமே வாய்க்கலை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு சோதனை. நிறைய டாக்டர்ஸ்க்கு போன மாதிரியே நிறைய கோவில்களுக்கு நாங்கள் போனோம், நிறைய பரிகாரம் செஞ்சோம், ஆனால் ஒரு பயனும் இல்லை, ஒரு யூஸும் இல்லை, எங்களுக்கு ஒரு நன்மையும் நடக்கலை, செலவானது தான் மிச்சம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது தான் இயேசு கிட்ட வந்தாங்க, இயேசுக்கு இடம் கொடுத்தாங்க. எப்படி நடந்துச்சு? அதே பல சரீரத்தில் தான் இருந்தாங்க. வேற எந்த ஒரு செயற்கையான முறையில் எதுவுமே அவங்க பண்ணலை, அதே உடம்பு தான். ஆனால் ஆண்டவர் பலன் கொடுத்தாரு, ஆண்டவர் அற்புதம் செய்தார். என்ன பலவீனமாக இருக்கட்டும், என்ன குறைபாடாக இருக்கட்டும், இயேசுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது அதை நிறைவாய் மாற்ற இயேசுவால் முடியும். என்ன குறைபாடாக இருந்தாலும் அதை மாற்றுவதற்கு இயேசுவால் கூடும். அதனால் நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையை நினச்சி கலங்காதீங்க. இல்லை உங்களோட ஹெல்த், உங்கள் பிள்ளைகளுடைய சரீரம், உங்கள் பிள்ளைகளோட பலவீனம், இவ்வளோ தேவைகள் இருக்குது, எனக்கு இவ்வளோ காரியம் இருக்குது, எப்படி என் தேவைகள் சந்திக்கப்படும், பிள்ளைகளுடைய படிப்பை குறித்த கவலையாக இருக்கலாம், நிறைய காரியத்தை நம்மளுக்கு ஒரு குறைவு, நம்மளுடைய ஆசீர்வாத குறைவை நினச்சி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? எல்லாவற்றையும் நீங்கள் இயேசுக்கு தெரியப்படுத்துங்க, அவருடைய சமூகத்தில் கொண்டு போங்க, நீங்கள் ஜெபிங்க. எல்லாவற்றையும் அவர் நிறைவாக மாற்றதை, எல்லாவற்றையும் அதிசயமாக அற்புதமாக சந்தித்து போகிறத நீங்கள் பார்க்கலாம். இதுதான் இயேசு செய்கிற அற்புதம். இப்படி தான் அற்புதம் செய்வார். இந்த சகோதரி சொன்னாங்க, கடைசியில் 17 வருஷம் கழித்து ஒரு குழந்தையை கொடுத்துருக்குற, எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். இதுதான் இயேசு செய்கிற அற்புதம். எப்படி நடந்துச்சே தெரியாது, மற்றவங்க கண்கள் ஆச்சரியப்படுகிற வண்ணம், மற்றவங்க இது எப்படி நடந்துச்சு, உங்கள் வாழ்க்கை சாட்சியாக இருக்கிற மாதிரி இயேசு வைப்பார். இதுதான் இயேசு செய்கிற அற்புதம். நம்ம ஜெபிக்கலாமா? உங்களோட ஆண்டவர் இந்த செய்தியின் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார். இப்போவே நீங்கள் ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. இப்போவே உங்கள் பிரச்சனைகள், உங்களுக்குள்ளே இருக்கிற
குறைபாடுகள், உங்களுக்கு இருக்கிற கேள்விகள், உங்களுக்கு இருக்கிற வருத்தங்கள், இது எல்லாவற்றையும் நீங்கள் இயேசுவுக்கு தெரியப்படுத்துங்க. அவர் எல்லா காரியத்தையும் மாறுதலாக முடிய பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நீங்கள் இயேசுக்கிட்ட சொல்லுங்கள், இயேசுவே எனக்கு இந்த குறைபாடு இருக்குது, என்ன பிரச்சனை இருக்கோ அதை இயேசுக்கிட்ட சொல்லுங்கள். இயேசு இன்றைக்கு எல்லா குறைகளையும் அவர் உங்களுக்கு நிறைவாய் மாற்றப் போகிறார். தகப்பனே, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் உடைய ஆசீர்வதிக்கிற கரம் வைக்கப்படட்டும் ஆண்டவரே. குறைவுகளோடு அநேக பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபிக்கிறாங்கப்பா. கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கிறாங்க, பண தேவைகள் சந்திக்கப்படணுமேனு ஜெபிக்கிறாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால அவங்க தேவைகள் சந்திக்கப்படட்டும், குறைவுகள் நிறைவாய் மாறட்டும் ஆண்டவரே. கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் அற்புதம் செய்யுங்க, கடனை அடைக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. நீர் ஆண்டவரே படிப்பில் ஞானத்தில் குறைவுள்ள பிள்ளைகளாக இருக்கிறவங்களுக்கு அப்பா நீர் ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. எந்தெந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து ஜெபிக்கிறாங்களோ அந்த ஆசீர்வாதத்தை அவங்க வாழ்க்கையில் கட்டளை இடுங்கப்பா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுத்து ஆசீர்வதிங்க. மேற்படிப்பு படிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு வழி வாசலை உண்டு பண்ணி தாங்க. அது மட்டும் இல்லாப்பா, வேலையில் ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை கட்டளை இடுங்கப்பா. சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. இப்பொழுதே உங்களுடைய சுகமளிக்கிற வல்லமை அவங்களோட உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களும் மாறட்டும். இப்பொழுதே ஒரு அற்புத சுகம் சரீரத்தில் உண்டாகட்டும் அப்பா. விசேஷமாக குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே குழந்தை செல்வத்தை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. நீர் அற்புதம் செய்கிற தயவிற்காக நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமீன். ஜெபிச்சிருக்கிறோம். நீங்கள் உண்மையாக இயேசுக்கு இடம் கொடுத்தீங்க. தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை எதிர்பாருங்க. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, தெய்வ செய்தியை கேட்டீர்களா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் நன்மையை பெற்றுக்கொண்டீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள மறவாதிருங்கள். மீண்டும் மற்றொரு அற்புதத்தின் இரவு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை தெய்வ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.